ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, பொங்கல் கிளீனிங்கில் பார்ட் 2. எங்கள் வீட்டில் 2 பெட்ரூம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பெட்ரூம் மட்டும் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன். இது திங்கட்கிழமை அன்றைக்கி, அதாவது நேற்று எடுத்த வீடியோ அது. அதுக்கு நாள் சண்டே அன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அன்றைக்கி ரூமில் இருக்கிற 2 ரூமில் இருக்கிற பெட்டை மட்டும் வெயிலில் போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் மேலே கொண்டு வந்தோம். இது காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் பெட்டை கொண்டு வந்து மேலே போட்டோம். நல்ல வெயில் அடிச்சுதுங்க. ஒரு 3 மணி நேரத்தில் நல்ல சூடு ஏறிடுச்சு. அப்பப்போ இந்த பெட்டெலாம் வெயிலில் கொஞ்சம் காய போட்டு எடுத்தால் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்குது. மேலே கொண்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையில் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் தூங்கிட்டேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு தனியாக பார்த்திங்கன்னா 2 ரூமு மட்டும் ஒட்டடை அடித்து கொடுத்து ஃபேனை தொடச்சி கொடுத்துட்டாங்க. இது திங்கட்கிழமை அன்னைக்கு இது காலையில் எடுத்தது. அன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் போட்ட கோலம் அதுதான். அன்றைக்கி காலை வேலைகளை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மிஷினில் துணி தான் போட்டு விட்டேன். அதாவது இந்த தலகாணி ஒரு பெட்ஷீட் இதில் ஒரு சிங்கிள் ஃபஸ்ட்டு போட்டு விட்டேன். கையால் துவைக்கக்கூடியதும் இருக்குது. இந்த சோஃபா கவரு, அதுக்கப்புறம் 2 ரூமில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன், இது எல்லாமே கையால் தான் அலசி போட போகிறேன். அதில் அடிக்கடி அலசி போடுறதுனால அது மிஷினில் போடணுன்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா அலசி போடுற வேலை தான். பசங்க போர்வையெல்லாம் போத்திருந்ததுனால காலையில் என்னால் மிஷினில் துணி போட முடியல. பசங்களை எழுந்ததுக்கப்புறமா தான் இப்போ தான் மிஷினில் துணி போட்டு விட்டுருக்குறேன். சோஃபா கவர்லாம் பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் ஊற வைக்கணும். நேரம் இல்லை, டைம் ஆகிடுச்சு. பசங்க ரெடி ஆகிட்டாங்க. நாம் ரெடி ஆகிட்டு அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வரணும். இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு சாம்பார் வச்சு சாதம் வடித்தேன். தோசைக்கு அதே சாம்பார் தான். பொரியல் முட்டை வேக வச்சுருந்தேன். பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஹெவியாக வேலை இருக்கிற அன்றைக்கெலாம் சமையல் வேலையை ரொம்ப சிம்பிளாக முடிச்சுப்போங்க. ஒரே சாம்பார் தான் சாப்பாட்டுக்கும் தோசைக்கும் வர மாரி வச்சுட்டேன். பசங்களையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு, இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, லீவ் விட்டு கொண்டு அவங்கள விட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு கரெக்டாக ஒரு 9 மணிக்குள்ளேயே ஆயிடுச்சு. வந்ததுமே ஃபஸ்ட்டு நேராக மேலே தாங்க வந்தேன். இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே மிஷின்லேயும் துணி ஓடி முடிஞ்சிருக்கும். அதையும் கொண்டு காய வைக்கணும். இது நேற்று ஈவினிங்கே போட்ட துணிங்க. கொஞ்சம் இப்போ வெயிலில் நல்லா சூடு ஏறிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி இந்த பெட்ஷீட் இந்த சோஃபா கவர்லாம் போடுறதுனால இடம் இருக்காதுங்கிறனால நேற்று மதியமே துவைச்சி போட்டுட்டு ஈவினிங் தான் காய போட்டிருந்தேன். இது நல்லா காஞ்சிச்சு. இதை கீழே போய் தான் மடிக்கணும். இந்த ஸ்க்ரீன்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் இருக்கிற இடத்துல சில இதில் பிளாஸ்டிக் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் ஆகாது. சில இதில் பார்த்திங்கன்னா இந்த சில்வர், இந்த இரும்பு மாரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அது ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா துரு பிடிச்ச மாரி ஆகிடுது. இதெல்லாம் மிஷினில் போட்டோம்னா அந்த அதெல்லாம் தனித்தனியாக கழட்டிட்டு வந்துடுது. அதனால் இப்போ மிஷினில் போடுறது கிடையாது. கையிலே ஊற வச்சு அலசி போட்டுறது. ஃபுல் பசியே தாங்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது சாப்பிட்றது. இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே தான் சாப்பிட்டேன். நிறைய சிஸ்டர் நீங்கள் எப்போதுமே கம்மியாக தான் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு டைம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன். ஒவ்வொரு டைம் பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன். இன்றைக்கி காலையில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டேன். மதியத்துக்கு சூடாக தோசை ஊற்றிக்கலான்ட்டு இருக்கேன். சாப்பிட்ட கையோடவே ரெஸ்ட் எடுக்கலைங்க. உடனே இந்த மிஷினில் போட்டிருக்கிற துணியை கொண்டு வந்து மேலேயும் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி போட வேண்டிய அந்த கோலம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடிட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூம் க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணினேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை ஆகும். இன்றைக்கி ஒரு ரூம் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரூமு, ஹால் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணிட்டோம்னா மொத்த வீடை க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடும். அடுத்தது வெளி வேலைகள் மட்டும்தான். அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளையும் பார்த்துக்க வேண்டியதான். எப்படியும் பொங்கல் ஒரு 4 நாளுங்கும் போதே கம்ப்ளீட்டாக பொங்கல் க்ளீனிங் வேலையை முடிச்சிடலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து க்ளீனிங் வேலையெல்லாம் செய்யலைங்க. இப்போ கிச்சன் க்ளீனிங் கம்ப்ளீட்டாக முடித்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா தான் இன்றைக்கி இந்த க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரேடியாக வேலை செஞ்சோம்னா படுத்துக்க வேண்டியதான். அப்புறம் மற்ற வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஆளாக தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். இப்போ ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு. பசங்களை பிக்கப் ட்ராப்லாம் இருக்குது. மொத்தமாக ஒரேடியாக இழுத்து போட்டு வேலை செஞ்சு முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். க்ளீன் பண்ண போகிறதுங்கிறனால ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்தளவுக்கு சரி பண்ணி வைக்கலைங்க. அப்பப்போ கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்கும். ஃப்ரீ டைமில் கொஞ்சம் சரி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். சரி க்ளீன் தானே பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு அதனால தான் பார்க்க கொஞ்சம் கண்ணப்பண்ணான்னு இருக்குது. இந்த ரூம் ஷெல்ஃபில் என்னுடைய ட்ரெஸ்ஸு அவங்களுடைய ட்ரெஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி இந்த தலகாணியில் வச்சுருப்பேன். மே ஷெல்ஃபில் அவங்களுடைய ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி அந்த ஹேங்கரில் ட்ரெஸ்லாம் மாட்டியிருக்கும். அதெல்லாம் எடுக்கணும். இன்றைக்கி நேற்று அவங்க ஒட்டடை அடித்து கொடுத்துட்டாங்க.
ஃபேன்லாம் துடைச்சிட்டாங்க. இப்போ வந்து ஜன்னலில் வந்து துடைக்கணும். இந்த ஷெல்ஃபில் இருக்கிற ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு ஷெல்ஃபை துடைக்கணும். ட்ரெஸ்ஸை அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், மடித்து வைக்கணும். தேவையான ட்ரெஸ் மட்டும் தான் இப்போ வைக்க போகிறேன். போடாதது, வெளுத்தது, கிழிஞ்சு போனது, மக்கி போனதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கழிச்சு கட்டணும். இந்த வேலையை தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். பொறுமையாக ரிலாக்ஸாக தாங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். லாஃப்ட்லாம் வந்து க்ளீன் பண்ணலை. லாஃப்ட்டில் இந்த ரூமில் திங்ஸ் வந்து ரொம்ப கிடையாது. அதனால் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலையும் வந்து இல்லை. சும்மா தூசு மட்டும் வந்து தட்டி விட்டுட்டாங்க. இந்த தடவை பொங்கல் க்ளீனிங்கில் 2 ரூமில் இருக்கிற லாஃப்ட்டு, கிச்சனில் இருக்கிற லாஃப்ட் எதுவுமே வந்து க்ளீன் பண்ணலைங்க. கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக தான் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து க்ளீன் பண்ணோம். நல்லா தான் இருக்குதுங்கிறனால நான் அதை பெருசாக அதில் கையை வைக்கல. ஷெல்ஃபில் இருந்தது எல்லா துணியும் வந்து என்னதெல்லாம் கீழே போட்டுவிட்டேன். அவங்களதெல்லாம் வந்து கட்டிலில் வச்சுருக்கிறேன். இது எல்லாமே இப்போ வந்து அழகாக வந்து மடித்து வைக்கணும். நான் சில சமயம் மேலேயே மடிச்சிடுவேன். ஒரு நாளைக்கு வந்து டைம் இருந்தால் பொறுமையாக அழகாக மடிப்போம். ஒரு நாளைக்கு அவசர அவசரமாக மடிக்கிறது. மேக்ஸிமம் நான் மடித்து வைக்கிற துணி எல்லாமே சாதனா தான் கொண்டு வந்து அந்தந்த ஷெல்ஃபில் அந்தந்த இடத்துல வந்து வைப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு அழகாக அடுக்கி வச்சுருவா. ஒரு நாளைக்கு அவளுக்கு கைக்கு வந்த வாட்டத்துக்கு வச்சுட்டு போயிடுவாள். இந்த க்ளீன் பண்ண போகிறங்கிறனால அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு தான் இருந்தது. இப்போ ஒழுங்காக அழகாக மடித்து வச்சிட போகிறேன். ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, நின்றுட்டே எப்படி நீங்கள் துணி மடிக்கிறீங்க அப்படின்ட்டு. நான் உட்காந்து மடித்து பார்க்கலான்ட்டு பார்த்தேங்க, எனக்கு வரவே இல்லை. அது எனக்கு ரொம்ப பேக் பெயின் மாரி வந்துடுது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு மடிக்க முடியாது. நின்றுட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த துணி மடிக்கிறது, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற வேலையெல்லாம் வந்து பண்ணிவிடுவேன். உட்காந்துட்டு பண்ணால் தான் எனக்கு முடியாது. அது அப்படியே ஆரம்பத்துலேருந்து செஞ்சு பழகிடுச்சு எனக்கு. அதனால் இது தான் செட் ஆகும். உட்காந்துட்டு பண்ணுற வேலை செட் ஆகாது. இந்த ரூமில் பெருசாக ரொம்ப வேலை இருக்காதுங்க. இன்னொரு ரூமில், பசங்களோட ரூமில் தான் வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அது வந்து இன்றைக்கி இந்த க்ளீனிங் முடிச்சிட்டேன்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரூம் க்ளீனிங் வந்து நான் பண்ண போகிறேன். ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலை அதிகம்தான் எனக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே என்னதும் அவருடைய ட்ரெஸ் மட்டும்தான். இது எல்லாமே எனக்கு மடித்து வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. முன்னாடியே கொஞ்சம் கண்ணம்னான்னு மடித்து வச்சுருந்தது. ஒரு வாரமாகவே நான் சொன்ன மாரி இந்த கிச்சன் க்ளீனிங் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால டெய்லி யூஸ் பண்ணுற துணி எல்லாமே மடித்து வச்சுருவேன். சாதனா தான் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருந்தேன். ரொம்ப கண்ணம்னான்னு இருந்தது. அதனால் இப்போ அதை எல்லாமே வந்து அழகாக மடித்து வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 2ம் வந்து அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்டைனில் 2 டாப்பு, அவருடைய டிஷர்ட்டு, அவருடைய ஷர்ட்டு அதெல்லாம் வந்து போடாதது, கொஞ்சம் டைட்டாக இருக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த சைடு எடுத்து வச்சுருக்கேன் கொடுத்துடலான்ட்டு. இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது வந்து என்னோடய பேண்ட்டு, அவருடைய வேஷ்டி, துண்டு, என்னோடய டாப்பு, இது எல்லாமே கொஞ்சம் மக்கி போய் கிழிஞ்சு போயெலாம் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடி துணிக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இந்த 2 வேஷ்டி வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கு ஆகுதுங்க, கட்டவே இல்லை. ஒரு மாதிரி அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து இந்த ஆலா இருக்கு இல்லைங்களா, கரமருந்துன்னு சொல்லுவோம், அதை வாங்கிட்டு வந்து ஊற வச்சு இதை அலசி போடணும். இதனால் தனியாக எடுத்து வச்சுருக்கிறது. ஆலா இல்லை, காலி ஆகிடுச்சு. வாங்கிட்டு வந்து தான் வந்து அவருடைய இதெல்லாம் இருக்குது, இதில் டவல்லாம் இருக்குது, எல்லாம் ஒன்றா ஊற வச்சு துவைச்சி போடணும். அதனால் இதை அப்படியே வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலமாக தான் போய் ஆளை வாங்கிட்டு வந்து நாளைக்கு வந்து ஊற வச்சு துவைச்சி போட்டுருவேன். அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஷாலு, இது என்னுடைய ஷால் போடாதது, இந்த லெகின்ஸ்லாம் இடுப்பு ரொம்ப லூஸாக போனது. இது வந்து என்னுடைய டாப் ஒன்று ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சு. அது ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை. ரொம்ப குப்பையெல்லாம் வந்து சேர்ந்துருக்குது. இதெல்லாம் வந்து தனியாக சாக்கில் அள்ளி வைக்கணும். இது ஃபுல்லாக அவருடைய ஐட்டம். எதுவும் வந்து ஓப்பன் பண்ணாத அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து அப்படியே எடுத்து மேலே வச்சுருக்கேன். இது அவங்க வந்து சரி பண்ணி வச்சுப்பாங்க. அப்புறம் இந்த பாக்ஸில் தான் அவருடைய அந்த டிஷர்ட்டு, அந்த டவல், பனியனு, இன்னர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன். அதுக்கு மேலே அந்த போட்டிருக்கிற அந்த கிளாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக போயிடுச்சு. இந்த பாக்ஸ் எல்லாமே இந்த கோல்டு வின்னர், இந்த பிஸ்கட் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு தான் இந்த கிளாத் மேலே வந்து அந்த அட்டைப்பெட்டி வந்து வெளியில் தெரியாததுக்கு கிளாத் போட்டு வச்சுருப்பேன். இந்த வாட்டி வந்து போடணும், ஆனால் இப்போ போடலை. பொங்கல்லாம் முடிஞ்சு டைம் கிடைக்கும் போது ஒரே சேமாக கிளாத்து வந்து எது இருக்குதுன்னு பார்த்து போடலான்ட்ருக்கேன். அது இப்போதைக்கு போடலை. அதனால் அது அப்படியே வச்சுருக்கேன். இதில் திருப்பி வந்து நல்லா வெயிலில் போய் வெளியில் தட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இதில் வந்து மடித்து வச்சுருக்கிற இந்த ட்ரெஸ் எல்லாமே அதில் வந்து வைக்கணும். மெயினாக அவருடையது தான் வைக்கணும். அவர் தான் ரொம்ப களைப்பார். என்னதெல்லாம் வந்து அதில் வைக்க முடியாது. சில திங்ஸ் மட்டும் அதில் வச்சுருவேன், மற்றதெல்லாம் வந்து அதில் வைக்க போகிறதில்ல. இன்னும் 2 பாக்ஸு வச்சுருக்கிறேன், இந்த கோல்டு வினர் பாக்ஸ் மாரி. அது கட் பண்ணணும். அது பொறுமை இந்த வேலையில் அந்த ஷெல்ஃப் வந்து துடைக்கணும், அந்த ஜன்னல் வந்து துடைக்கணும். துடைச்சிட்டு
இந்த ஜன்னலையும் வந்து துடைக்கணும். எல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுக்கி வைக்க போகிறேன். ப்ரௌன் ஷீட் இன்னும் வாங்கவே இல்லை. பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் என்னது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் எல்லாமே வந்து ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இந்தமாரி கார்ட்போர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கருப்பாம்பூச்சி அதிகமாக வரும். நான் அதில் எப்போதுமே வந்து பாச்சை உருண்டை போட்டு வைப்பேன். பாச்சை உருண்டையும் காலி அடித்து அதுவும் வாங்கிட்டு வரணும். அப்புறம் நான் வந்து இந்த ஜன்னல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டிப் வந்து சொல்கிறேன். இதுமாரி போடாத சாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நான் எடுத்துப்பேன். இதுமாரி கையில் மாட்டிப்பேன். நினச்சிக்கிட்டு கையில் மாட்டிக்கிட்டு நான் ஜன்னலை வந்து இப்படி தொடச்சி விடுறது. இந்த இடையில அந்த கம்பி இருந்தால் கூட கையில் வந்து கீறாது இல்லைங்களா, அதனால் நான் இதுமாரி வந்து சாக்ஸ்லாம் வந்து நான் தூக்கி போட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். இது அப்படியே வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜன்னல் துடைக்க போகிறேன். இந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பெருக்கி தள்ளிட்டேன். நம்ம வந்து நல்லா 1க்கு 2 தடவை துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா இன்னொரு துணியெல்லாம் நல்லா துடைச்சிட்டு ப்ரௌன் ஷீட் போட்டு அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டே வந்து ஒட்டடை தட்டி விட்டாச்சுங்க. அந்த ஈரத்துணி அதாவது அந்த சாக்ஸை கையில் மாட்டிக்கிட்டு அதால் தான் தொடச்சி விட்டுட்டுருக்குறேன். இதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து திருப்தி படலை. நம்ம இப்போ கிச்சனில் வந்து ஜன்னல் இருக்கிறதுனால அதை தண்ணி ஊற்றி கழுவி விடுவோம் இல்லைங்களா, அதுமாரி கழுவி விட்டால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இங்கே கழுவி விட்றதுக்கெல்லாம் முடியாது இல்லைங்களா, அதுவும் இன்னும் வேலை ஜாஸ்தியாகிடும். கழுவி விட்டால் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து வெளியில் வரைக்கும் தள்ளிட்டு போகணும், செட் ஆகாது. அதனால் இதுமாரி தொடச்சிக்கிறது தான் இது ஒரு அரைகுறை வேலை தான் இது. அந்த இது ஜன்னலில் இருக்கிற அந்த கண்ணாடிலாம் துடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கையை உள்ளே விட்டு மேலே கீழேன்னு விட்டுன்னு தொடச்சிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்கும். வேறு வழி இல்லை, அப்படி தான் பண்ணி ஆகணும். நம்ம வீட்டை சுற்றி எப்போதுமே நல்லா வெளிச்சமாக நல்லா காத்தோட்டமாக தாங்க வந்து இருக்கும். நம்ம வீட்டோட ஹைட்டாக எந்த ஒரு பில்டிங்கோ நெருக்கமாக வீடோ எதுவும் வந்து கிடையாது. நிறைய மரம் தான் இருக்கும், நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய டஸ்ட்டு வந்து அடையுதுங்க. எங்கே எப்போ க்ளீன் பண்ணலாமே அடுத்த ஒரு வாரத்தில் க்ளீன் பண்ண மாதிரியே வந்து இருக்காது. அப்படியே வந்து டஸ்ட்டு பார்க்கவே ஒரு மாதிரியாக தாங்க இருக்கும். க்ளீன் பண்ண வீடு மாதிரியே வந்து தெரியாது. அது அப்புறம் என்னுடைய ரொட்டீன் எப்போதும் போல் க்ளீனிங் போயிட்டே தான் வந்து இருக்குது. இந்த இன்வெர்ட்ரு பேட்ரி வந்து போயிடுச்சு. அதனால் இன்வெர்ட்ரு இப்போதைக்கு நம்ம வீட்டில் ஒர்க் ஆகல. பேட்ரி தூக்கி ஓரங்கட்டி இந்த ரூமில் தான் வச்சுருக்கிறேன். இதுமாதிரி வந்து மாற்றணும். அதுமாதிரி வந்து சம்மரில் தான் வந்து மாற்றுவாங்க. இப்போதைக்கு மாற்றுற மாரி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அது ஓரங்கட்டி எடுத்து வச்சு. மாற்றணும்னு பார்க்குறது அப்புறம் ஏதாவது ஒரு செலவு வந்துடுது, மாற்றுறதுக்கு முடியாமல் அப்படியே கிடக்கு. அது அப்புறம் அதுலேயும் வந்து நிறைய டஸ்ட்டு தாங்க இருந்தது. அதையும் வந்து தொடச்சி விட்டுட்டு சும்மா தூசு தட்டி தான் விட்டேன். அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு ரூம் க்ளீன் பண்ணும்போது அந்த ரூமுக்கு உள்ள அந்த ஜன்னல் கதவு அப்படியே தொடச்சி விட்டுலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். எப்போதுமே மொத்தமாக ஒரே நாளில் வந்து அந்த கதவெல்லாம் துடைப்பேன். இன்றைக்கி அதுமாரி வந்து பண்ணலை. துடைக்கிற வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிச்சிங்க. அது கொஞ்சம் நேரம் காயணும். சரி அது வரைக்கும் சும்மா தானே இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸு வந்து இப்போ இந்த மளிகை பொருட்கள் வாங்கும்போது ஒன்று கிடச்சிது. அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்தது ஒன்று வச்சுருந்தேன் லாஃப்ட்டில். இப்போ 2த்தையும் எடுத்து அது பாதியாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து சாதனா போடைய ட்ரெஸ்லாம் அதில் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சேரில் உட்காந்து தான் வந்து பண்ணேன். அப்புறம் வாட்டம் வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் படிக்கட்டில் உட்காந்து நல்லா நிதானமாக பொறுமையாக அதை கட் பண்ணிக்கிட்டேன், ஒரே சைஸ் வர மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நல்லா கிளாத் வந்து சுற்றிலும் வந்து கம் வச்சு ஒட்டி விட்டுடுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது தான். இப்போதைக்கு வந்து நான் அந்த கிளாத் ஒட்டுற வேலையை இப்போ பார்க்கல. பொறுமையாக அடுத்த மாதம் தான் அது பண்ண போகிறேன். அது எப்படி வந்து பண்ணுவேங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன்.
அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்கிற வேலையெல்லாம் இல்லைங்க, கொய்யாக்காய் இருந்தது. அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பசங்களை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் வந்து விட்டுட்டேன். வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் ஷீட், அதுக்கப்புறம் வந்து இது பால்வாடி போயிட்டு சத்து மாவு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுங்க. அப்புறம் அந்த லைனில் வந்து போகவே முடியல, மறந்து போயிடுது. இன்றைக்கி ஞாபகமாக அங்கேயும் போய் பால்வாடியில் போயிட்டு சத்து மாவும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். வெற்றியோட பேர் அங்கே இருக்குதுங்கிறனால கொடுப்பாங்க. இதில் வந்து கஞ்சி வச்சு குடிப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு. இப்போ ஏதாவது சாப்பிட்றது பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொழுக்கட்டை, அப்படி இல்லைன்னா கேக் வந்து செஞ்சு கொடுப்போம். ஒரு சிஸ்டர் கேக் வந்து கேட்டிருந்தாங்க, மெயினாக அவங்களுக்காகவே தான் சத்து மாவு வாங்கிட்டு வந்தேன். சத்து மாவில் கேக் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் செய்யும் போது ஷேர் பண்ணுறேன். பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் தான் போய் ஆகணும். அவங்க வரத்துக்கு லேட் ஆகும்ட்டாங்க. எப்படியும் 1.5 மணி நேரம் ஆகும். அது எதுக்கு சும்மா அங்கே வேஸ்ட்டாக உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் இந்த வேலையை பார்க்கலான்ட்டு வந்து கடகடன்ட்டு இந்த ஷெல்ஃபில் அந்த ப்ரௌன் ஷீட்டில் வந்து கட் பண்ணி போட்டு மடித்து வச்சுருக்கிற துணி எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி இப்படி இருக்குதுன்னான்னு பார்க்காதீங்க. இன்னும் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து இருக்கும். நான் என்னுடைய ட்ரெஸ்ஸை எடுக்க வைக்கும் போது கரெக்டாக நீட்டாக எடுப்பேன் வைப்பேன். பசங்க வந்து மடித்து வைக்கிற துணியெலாம் அவங்க வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் வைப்பாங்க. சாதனப்போ அவங்களுடைய ட்ரெஸ் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் அதை சரி பண்ணி வச்சுட்டு இருப்பேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இதுமாரி ஷெல்ஃபுக்கு ப்ரௌன் ஷீட்டு தாங்க வந்து போட்டு விட்டுருந்தேன். நம்மளுடைய வீடியோ வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் இடையில வந்து மாற்றிட்டு கொஞ்ச நாள் நியூஸ் பேப்பர் போட்டிருந்தேன். அப்புறம் கிளாத் போட்டு விட்டுருந்தேன். அதை பார்க்க அந்தளவுக்கு நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்கிறதுனால இந்த வாட்டி பழையபடியே வந்து நான் ப்ரௌன் ஷீட் போட்டு விட்டுட்டேன். ப்ரௌன் ஷீட் போடுறதுனால அந்த மேலே அந்த பாலித்தீன் கவர் இருக்கிறதுனால டஸ்ட்டு படிஞ்சால் கூட துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது இல்லைங்களா? அதனால தான் இந்த வாட்டி ப்ரௌன் ஷீட் வாங்கி போட்டிருக்கிறேன். அதுமாரி இந்த பாக்ஸ் ஐட்டத்துலலாம் வந்து ட்ரெஸ் வைக்கும் போது வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரெஸ் ரொம்ப கலையாமலே இருக்கும். நம்ம எடுக்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. இது நான் வந்து எடுத்து கொடுத்து வைக்கிற மாதிரி இருந்தோம்னா இப்போ எப்படி இருக்குது அப்படியே தான் வந்து இருக்கும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறனால தான் கொஞ்சம் கலைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதை நான் திருப்பி டைம் கிடைக்கும் போது வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் எப்போதுமே கொஞ்சம் பார்க்க நீட்டாக தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஷெல்ஃபில் இருக்கிறது சாதனா அப்போட ட்ரெஸ்ஸுங்க. மொத்தமாகவே அவங்களோட ட்ரெஸ்ஸே வந்து இவ்வளோ தான். ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு யூனிஃபார்ம்ங்கிறதுனால டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வெளியில் போனால் வந்தால் போகிறதுக்குள்ள ஷர்ட்லாம் வந்து ரொம்ப எடுக்கிறது கிடையாது. எடுத்தாலும் யூஸ் இல்லைங்கிறதுனால இருக்கிறத வச்சே தான் வந்து அவங்க ஓட்டிக்கிறாங்க. பெருசாக அவங்களுக்கு இதுமாரி ட்ரெஸ் எடுக்கிறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனாலே அவங்களுடைய ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வந்து ரொம்ப இருக்காது. இதுக்கு இந்த வாட்டி வந்து போடாத ட்ரெஸ்ஸு, வெளுத்து போன டிஷர்ட்டு, பத்தாத ஷர்ட்டெல்லாம் வந்து ஒரு 4-5 எல்லாம் எடுத்து போட்டுட்டேன். அது எல்லாமே தான் இங்கே கீழே கிடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த வேஷ்டிலாம் இருக்குது பார்த்திங்களா, காவி வேஷ்டி, அதெல்லாம் வந்து ரொம்ப வெளுத்து போய் சுருங்கி போயெலாம் இருக்கிறது. அதில் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுறாங்க. அது கூட வந்து தூக்கி போட மனசு வராது. ஆனால் இந்த வாட்டி அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டேன். பிடி துணிக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சாக்கு பையில் வந்து எடுத்து வைக்கணும். இந்த ஷெல்ஃபில் இருக்கிறது ஃபுல்லாக என்னுடைய ட்ரெஸ் தாங்க. டெய்லி யூஸ் பண்ணுறது, புதுசு பழசு, நைட்டி, இன்னர்ஸ் எல்லாம் மொத்தமாகவே அந்த ஷெல்ஃபில் வச்சு அடக்கிட்டு அவ்வளோதான். எனக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப கிடையாது. வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், போட்டதே தான் ரிப்பீட்டடாக வந்து போட்டுட்டு இருப்பேன். நானும் ரொம்ப எடுக்கவும் மாட்டேன். மொத்தமாகவே அவ்வளோதான். புதுசு பழசுன்னு டெய்லி யூஸ் பண்ணுறது எல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணாலே ஒரு 20 கூட வந்து வராதுங்க. அவ்வளோதான். அதை தான் மாற்றி வந்து போட்டுக்கிறது. எங்கே வெளியில் போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் மார்க்கெட் போனாலும் அதே தான் மாற்றி போட்டுக்கிறது. இதில் எதுவும் ரொம்ப வெளுத்து போய் ரொம்ப மக்கி போய் கிழிகிற மாரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் புதுசு ஏதாவது வந்து எடுப்பேன். அது புதுசை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குள்ளே மற்ற ட்ரெஸ்லாம் ஓரளவு கொஞ்சம் பழசாகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் புதுசாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தான் இருக்குமே தவிர நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு கீழ் ஷெல்ஃபில் வந்து தலாஹணிலாம் அங்கே தாங்க அடுக்கி வைப்பேன். அது இப்போ எம்டியாக இருக்குது. தலாஹணி உரெல்லாம் வந்து போட்டுட்டு அடுக்கி வைக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக வந்து இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. இன்றைக்கி வந்து ரூம் க்ளீனிங்கு அண்டு ஷெல்ஃப்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் 1-2 டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் க்ளீனிங்கில் இன்றைக்கி ரூம் க்ளீனிங் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்னொரு க்ளீனிங் விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம்.